எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 179வது வீடியோ. இந்த புக் ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் 29வது வீடியோ. ஓகேயா? இதில் இந்த வீடியோலையும் இதுக்கு அடுத்த வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறது 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயங்கிறது அதோட டைட்டில், அதாவது 8வது அத்தியாயத்தை 2 ஹாஃபாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாஃபு இந்த வீடியோலையும், செகண்ட் ஹாஃபு அடுத்த வீடியோலையும், அப்படியே ரெண்டு வீடியோலையாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப லெங்க்தி ஆகுது. இப்போ உங்களுக்கு திருப்பி கேட்கணும், நோட்ஸ் எழுதணும், பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது ஷார்ட் ஆக்குனா பரவாயில்லையே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் அதை ரெண்டாக பண்ணுறேன். ஒவ்வொரு சாப்டரையும் இப்போ இனிமேல் ரெண்டாக பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம், அதோட சாப்டரோட லெங்க்த் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்க. அதுவும் இந்த வீடியோ, இதுக்கு அடுத்த வீடியோ 179, 180 2 வீடியோவும் நமக்கு ரொம்ப வேணுங்கிற முக்கியமான வீடியோ. ஓகே, அது இந்த 8வது வீடியோவோட தலைப்பு என்ன தெரியுமா? How to get the result you want. அப்படின்னா என்ன? அதாவது 10 மெத்தடு பார்த்தோம். ஒவ்வொருத்தவங்க மனசுலேயும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய ஆசைகள் இருக்குது, எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் எல்லாத்த பற்றியும் எல்லா விஷயங்களை பற்றியும் தெரியும். ஓகேயா? அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை. அப்போ அந்த ஆசையை நிறைவேறதுக்கு தான் 10 மெத்தட்ஸ் படித்தோம். 10 மெத்தட்ஸ் படித்தோம். ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சரி டீச்சர், நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்றைக்கு சொன்னீங்களோ அன்றைக்கே நான் நோட்ஸில் எழுதி எடுத்துட்டேன். அன்னையிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நைட்டு படுக்க போகும்போதும் காலையில் எந்திரிக்கும் போதும் பெட்டிலே உட்காந்து இமேஜின் பண்ணுறேன், விஷுவலைசேஷன் பண்ணுறேன், என்னோடய ஆழ் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் கூட ஒன்றும் நடக்கலையே. 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே. இது எப்போ நடக்கும்? என்னோடய ஆசை எப்போ நிறைவேறும்? அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான, அதாவது என் ஆசை ஏன் நடக்கலை அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருக்கிறவங்களுக்கு உண்டான பதில் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால தான் கவனமாக கேளுங்கண்ணே. அதாவது ஹவு டு கெட் த ரிசல்ட் யூ வாண்ட். ஏதோ ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வேணும். ஓகேயா? உங்கள் ஆசை நிறைவேறணும். அதை நிறைவேறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று, மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மெத்தடை ஃபாலோ பண்ணியும் வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் ஆன்சர் உண்டு. ஏன் வரலை? இப்போ நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஒரு பெரிய வீடு, பங்களா வாங்கணும், 2-3 கார் வாங்கணும், வேர்ல்டு டூர் அடிக்கணும், என்னவோலாம் ஆசை மனசில். தப்பே இல்லை, எவ்வளோ வேணாலும் ஆசைப்படலாம். ஓகே, அப்போ ஆசைப்படுறேன். டீச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை நான் டிகிரி மெத்தடை பிடிச்சிக்கிட்டேன். அதை தினமும் நான் அப்படி சொல்லிட்டு தான் இருக்கேன். அஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் இருக்கேன், இமேஜினேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன், விஷுவலைசேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் என் மனசில். அப்படி இருந்தும் ஏன் கிடைக்கல? 1 மாதமாக நான் பண்ணுறேன். இன்னைக்கோட 1 மாதம் ஆயிடுச்சு, ஒன்றும் வர காணோம். இதெல்லாம் சும்மா தானே, சும்மா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் இதில் இருக்குது. அதாவது டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கணும், ஏன் இது வரைக்கும் ரிசல்ட் கிடைக்கலங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் 2 காரணம். இந்த நறுக்கு தெரித்தால் போல் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லிட்டார். ஒன்று, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ்னால் என்ன? ஒரு ஆத்ம விஸ்வாசம். உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு தீர்மானம், அதாவது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இல்லை, விஸ்வாசம். விஸ்வாசம்னா நம்பிக்கை. இது எப்படி நடக்கும்? நான் கேட்டுட்டேன், நான் என்னோடய ஆழ் மனசுக்கு சொல்லிட்டேன், அது நடக்கும் அப்படின்னு. கம் வாட்மே, என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, யார் என்ன போனாலும் சரி, எனக்கு நான் கிடைச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு 100% நம்பிக்கை நமக்கு நிறைய பேர்த்துக்கு இல்லை. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன்,
டூ மச் எஃபர்ட்னா அது டூ மச் எஃபர்ட். இது 2 பாயிண்ட்டு தான் இதில் சொல்லியிருக்காரு. நான் ஒன்றொன்னையும் விலாவாரியாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்ன? இப்போது நம்ம கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், எனக்கு ஒரு 10 கோடி ரூபா வேணும், 10 கோடி ரூபா வேணும், ஏன்னா அவ்வளோ கடத்தில் முங்கி இருக்கேன், வீடெல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க, அது ஏலத்துக்கு வரப்போகுது, நல்ல வீடு ஆசையாக கட்டினேன், அது போயிடுச்சுன்னா அப்புறம் நான் வாடகைக்கு தானே போகணும், தெருவில் நடுத்தெருவில் வந்துடுவேனே, அம்பாளே எனக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடு, என் கடனெல்லாம் அடைச்சி நிம்மதியாக இருக்கேன், எனக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுன்னு மனசார பிரார்த்திக்கிறோம். ஓகேயா? அது கரெக்டு. இது பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்படி திரும்பி வெளியே வரோம்ல, கோவிலை விட்டு வெளியவே வந்திருக்க மாட்டோம். ஒரு 108 டவுட்டு நமக்கு இந்த கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வருது. சரி, நீ கேட்ட 10 கோடிக்கு எவ்வளோ ஜீரோன்னு கூட தெரியாது உனக்கு, நீ எல்லாம் எப்படி 10 கோடியை ஹேண்டில் பண்ணுவேன்? 10 கோடி எல்லாம் வர்றதுக்கு 10 கோடி ஏதோ ஒரு 10 லட்சம் கேட்டானா கிடைக்கும், 10 கோடிக்கு என்ன உனக்கு ரொம்ப அளவுக்கு மீறின ஆசை? 10 கோடி உனக்கு சமாளிக்க முடியுமா? எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுமா? அதெல்லாம் சும்மா அதில் எத்தனை சைஃபர் வரும்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது, இதை வச்சுக்கிட்டு 10 கோடியாம் அப்படின்னு மற்றவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு தான் தெரியாதே, நமக்கும் கடவுளுக்கும் உள்ள கான்ட்ராக்ட் ஆச்சே. அதனால் வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேறு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் சொல்லலை, அதனால் கரெக்டு. ஆனால் இந்த பூதங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்து தானே வெளியே வருது. நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு 1008 பூதங்கள் ஒன்றா வெளியே வருது. உனக்கெல்லாம் தேவையா? உனக்கெல்லாம் 10 கோடி லாயக்கா? +2 கூட முடிக்கல, இவனுக்கெல்லாம் 10 கோடி வேணுமா அப்படின்னு நமக்குள்ளே நம்ம கான்ஷியஸ் மைண்டு 108 டவுட்ஸை கொண்டு வருது. அதுதான் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறதுக்கு அர்த்தம். கோயிலை சுற்றி வரும்போதெல்லாம் 10 கோடி 10 கோடி 10 கோடி, அது இது காரு வீடு அப்படி இப்படின்னு நினைக்கிறோம். எல்லாம் கோயிலை விட்டு வெளியே வந்தோம், பஸ்ஸில் ஏறுறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னே 108 டவுட்ஸு நம்மளே நம்ம மனசு கேள்வி கேட்குது. அப்போது இது எல்லாமே நம்ம ஆழ் மனசுக்குள்ளே போகுது. நம்ம ஒரு ஆசையை விதைக்கிறோம், அதுக்கு மேலே 108 டவுட்ஸை விதைக்கிறோம். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆழ் மனசுக்கு என்ன தோணும்? இவன் என்ன தான் சொல்கிறான், நான் என்னத்தை தான் பண்ணுறது, நான் ஒன்றும் பண்ணலை, நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு ஆழ் மனசு தூங்க போயிடும்னா பேசாமல் இருக்கும். அப்போ எப்படி நம்ம ரிசல்ட் கிடைக்கும்? ஓகேயா? ஸோ ரிசல்ட்டு கிடைக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான மெயின் காரணம் நமக்கு ஆழ் மனசு மேலே நம்பிக்கை இல்லை. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் ஆழ் மனசு மேலே நம்பிக்கை வேணும். உங்கள் ஆழ் மனசு மேலே அதோட பவரை பற்றின நம்பிக்கை உங்களுக்கு கம்மி, இல்லைன்னா டவுட்ஸ் இருக்குது, அது ஒன்று. ஓகேயா? அதாவது நான் தான் சொன்னேன்ல, இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ். இன்ஃபினிட்னா அளக்க முடியாத, அளப்பரிய மைட்டி பவர். அதை வரையறுத்து சொல்ல முடியாது இவ்வளவு பவர் இருக்குன்னு. நம்ம எண்ணத்துக்கெல்லாம் அப்பால்பட்ட பவர் உண்டு நம்ம ஆழ் மனசுக்கு. ஓகேயா? அதாவது நம்ம இந்த சின்ன புத்தியை வச்சு நம்ம அந்த பெரிய இதை நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஏன்னா ஆழ் மனசோட சக்தி அவ்வளவு, ஆனால் நம்மளோட புத்தி இவ்வளவு தான். அதனால் அதை புரிஞ்சிக்க முடியல. இப்போது எல்கேஜி குழந்தைக்கு ABCD சொல்லி கொடுக்குறோம், AIE சொல்லி கொடுக்குறோம். ஆனால் உன்னை சொல்லி கொடுக்குறத விட்டுட்டு +2 லெவலில் இருக்க புக்கை கொண்டு வந்து நம்ம ஈக்குவேஷனும் லாவும் டெஃபினிஷனும் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைக்கு என்ன புரியும்? அந்த மாதிரி தான் நம்ம புத்தியும் ஆழ்மனசோட சக்தியும். ஆழ்மனசுக்கு அபரிமிதமான சக்தி உண்டு, ஆனால் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நமக்கு புத்தி இல்லை. அதனால்தான் நம்ம கான்ஷியஸ் மைண்டு அப்பப்போ டவுட்டு கிளப்புது. அப்போது டவுட்டும் சேர்ந்து உள்ளே போகும்போது ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்காது. அதனால தான் இது வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டது நடக்கலை.
அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட் தான் இந்த வீடியோவில். இன்னும் 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நம்ம டூ மச் ஆஃப் எஃபர்ட். இது நம்ம நிறைய பேர் நம்ம இதில் தப்பு பண்ணுறோம். டூ மச் ஆஃப் எஃபர்ட். டூ மச் ஆஃப் எஃபர்ட்னா என்ன? ட்ரை பண்ணுறது, பரிசிரமிக்கிறது அப்படிம்பாங்க. அதாவது ஒன்று அடைய ஒரு இலக்கை அடையிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இங்கே இலக்கை அடையிறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஆழ் மனசுக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம அதை விட்டுடணும். அதாவது இப்போது ஒரு மெத்தட் எடுங்கன்னு சொன்னேன். 10 மெத்தட் நம்ம பார்த்துட்டோம். அதில் ஏதாவது ஒரு மெத்தட் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, எடுத்தாச்சு. எப்போ மெயினாக சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்? இது தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேயும் பெட்டிலே இருந்து அதை விஷுவலைஸ் பண்ணுவீங்களோ, அதை பற்றி ரிப்பீட் பண்ணுவீங்களோ, அதை சப்கான்ஷியஸ் மைண்ட்கிட்ட ஆழ் மனசுக்கிட்ட பேசுகிறீங்களோ, ஏதோ ஒரு மெத்தடு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே. சிலவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு காசு வேணும், எனக்கு கடன் தரது கூட யாரும் இல்லை, வீட்டில் விட்டு நான் வீட்டிலே இருக்கேன், வீட்டை விட்டு வெளியே தலை நீட்டினேன்னா கடங்காரங்க வந்து கழுத்தை பிடிக்கிறானுங்க, அவ்வளோ கடத்துக்குள்ளே மூழ்கிட்டேன், அதனால் வீட்டில் வெளியே தலை காட்ட முடியல, நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லிவிட்டு ராயும் பகலும் எனக்கு 10 கோடி வேணும், இல்லைன்னா 100 கோடி வேணும், இல்லைன்னா 50 லட்சம் வேணும். நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கோம் இல்லையா, டார்கெட், அதையே சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னே சொல்லலாம், காலையில் எந்திரிச்சோன்னா சொல்லலாம், வேணா மத்தியானம் ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது திருப்பியும் அதை பற்றி நினச்சி பார்க்கலாம். சாயங்காலம் ஒரு தடவை விளக்கு ஏற்றும்போது ஒரு தடவை நினச்சி பார்க்கலாம். அவ்வளோதான். இதே கதின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆழ்மனசை போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆழ்மனசை நம்ம நிர்பந்திக்கக்கூடாதுன்னா எனக்கு செஞ்சு தான் தீரணும், நீ செஞ்சு தான் தீரணும், எனக்கு செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு திணிக்கிறோம் இல்லையா, ஆழ்மனசு மேலே நம்மளோட ஆசையை போட்டு திணிக்கிறோம் இல்லை, அது ஆழ்மனசுக்கு அறவே பிடிக்காத விஷயம். அதனால்தான் இதில் இந்த புக்கை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள் ஈஸி டஸ் இட். அதனால்தான் இந்த வீடியோக்கு டைட்டிலே நான் அப்படி வச்சுருக்கேன், ஈஸி டஸ் இட். ஈஸி டஸ் இட்னா என்ன? ஈஸியாக பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போயிட்டே இருங்க. ஓகே. 24 மணி நேரமும் ஆழ் மனசுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஆழ் மனசுக்கு பிடிக்கிறதில்லை. அதனால தான் அது ஒன்றும் செய்யலை, அதனால தான் நமக்கு நம்ம நினச்ச ரிசல்ட் கிடைக்கலை அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட மோடஸ் ஆப்பரண்டியை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். மோடஸ் ஆப்பரண்டின்னா என்ன? ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னோமா, 5 தடவையாக மாற்றிக்கோங்க. நைட்டு 15 நிமிஷம் சொன்னோமா, 5 நிமிஷம் சொல்லுங்கள். தூங்கி கண்ணை சொக்கி இப்படியே தூங்க போகிற நிமிஷத்தில் ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, எல்லாம் கூட போன 5 தடவை சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே அப்பாடா ஒரு புது நாள் நமக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ நல்ல நாள், சரி இன்றைக்கி எப்படி எனக்கு ஒரு 10 கோடி வேணும், அது எப்படி கிடைச்சா உடனே நான் இன்ன காரியங்கள் பண்ணுவேன் அப்படிங்கிறத மனசில் நல்லா விஷுவலைஸ் பண்ணிவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இறங்கிடுங்க, பெட்டை விட்டு இறங்கிடுங்க. உங்கள் டெய்லி ரொட்டீனை பாருங்கள். அதை விட்டுட்டு 24 மணி நேரமும் நான் என்னோடய ஆழ் மனசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஆழ் மனசுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த 2 தப்பையும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு ரிசல்ட் வர்றது கஷ்டம். அதனால் நீங்கள் எந்த தப்பு எங்கே பண்ணுறீங்கிறத நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஓகேயா? அப்போது அதில் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லியிருக்கார் ஜோசப் மர்ஃபி. நம்ம இப்போ பிரார்த்தனை பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், அம்பாளே எனக்கு 10 கோடி கொடு, எனக்கு கேட்குறோம், மனசுருகி தான் கேட்குறோம், அம்பாளோட முகத்தை பார்த்து கெஞ்சுறோம், சந்தோஷம். கரெக்ட். வெளியே வந்தோடனே ஒரு 3 சுற்றுவோம்,
வெளியே பஸ்ஸை எடுக்கிறதுக்கு முன்னே, ஆட்டோ எடுக்கிறதுக்கு முன்னே, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே 108 டவுட்ஸ் நமக்கு வருது. இது இந்த கான்ஷியஸ் மைண்டு 108 டவுட்ஸை கிளப்புது. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏதோ வந்தோம், சாமி கும்பிட்டோம், போனோம் அப்படின்னு இருக்கணும். உனக்கெல்லாம் எதுக்கு இப்போ 10 கோடி? நல்லா தானே இருக்க. என்ன தான் கடன் இருந்தாலும் 10 கோடியெல்லாம் உன்னால் மேனேஜே பண்ண முடியாது. யாராவது வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுவானுங்க. தேவையா இல்லை? என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுப்பா, என்னால் இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, எனக்கு ஒரு வழியும் தெரியல. நான் காசு கேட்குறேன்னே தவிர கேட்டுட்டேன் அம்பாள்கிட்ட, ஆனால் கூட வர்ற வழி எதுவுமே எனக்கு தெரியலையே, வர்ற மாதிரியெல்லாம் தோணலை, இதெல்லாம் சும்மா. அப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ டவுட்ஸும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி நடக்கும்? அப்போது இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸு பண்ணவே கூடாது. ஓகே, இப்போ ஒரு டாக்ஸியில் ஏறி உட்காடுறோம், ஏம்பா இந்த இடத்துக்கு கொண்டு போ அப்படின்னு சொல்கிறோம். சொல்லிவிட்டு அவனை விட்டால் அவன் பாட்டுக்கு மேப்பை போடுறான், அவன் பாட்டுக்கு அவனுக்கு தெரிஞ்ச வழின்னா அவன் பாட்டுக்கு கொண்டு விட போகிறான், மேப்பு போட்டு அவன் பாட்டுக்கு எப்படியோ நம்மளை கொண்டு விடுவான். அதை விட்டுட்டு ஏம்பா நீ ரைட்டில் போ. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், டிரைவர் பக்கத்தில் உட்காந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நீ ரைட்டில் போ, அடுத்த லெஃப்டில் போ, அந்த கடைக்கு போ, இந்த வழிக்கு போ, இப்படி மாற்றி 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 சொல்லிகிட்டு இருந்தால் போய் சேர்கிற இடத்துக்கு சேருவானா? நம்ம போய் சேருவோமா? முடியவே முடியாது. அப்போது அது மாதிரி 108 டவுட்ஸு, 108 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஆழ் மனசுக்கு கொடுத்துட்ருக்கக்கூடாது. கான்ஷியஸ் மைண்டில் ஆசைப்படுறோம், கான்ஷியஸாக ஆசைப்படுறோம். என்ன, நமக்கு 10 கோடி வேணும், சந்தோஷம், தப்பே இல்லை. அது ஆழ் மனசுக்கு போகுது, அதோட விட்டுரு. இந்த ஆழ் மனசு நம்ம 10 கோடி கேட்டோம், எந்த வழியில் வரும்? நமக்கு என்ன பாட்டம் சொத்து இருக்கா? பாட்டி வழி சொத்து இருக்கா? யாராவது நமக்கு வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறாங்களா? என்ன அமெரிக்காவிலேருந்து நமக்கு என்ன டொனேஷன் வருதா? லாட்ரி அடிக்க போகுதா? கள்ளப்பணம் தான் வருதா? ஏதோ புதையல் கிடைக்க போகுதா? எப்படி இதெல்லாம் வரும்? எனக்கு ஒன்றும் தோணலை. சும்மா இந்த டீச்சருக்கு வேறு வேலை இல்லை, உட்காந்து புக் ரிவ்யூன்னு பண்ணுறாங்க, எனக்கு வேறு வேலை இல்லை, அதையும் கேட்டு மெனக்கெட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், எனக்கும் புத்தி இல்லை, இப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. பாசிட்டிவாக நினைக்கணும், ஆழ்மனசை போட்டு அலக்கழிக்கக்கூடாது. ஓகே, அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். தீர்வு எப்படி வரும்? அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அப்புறம் எனக்கு எப்படி சுமூகமான ஒரு தீர்வு வரும்? தீர்வெல்லாம் வர்றது டவுட்டு தான்ப்பா. நிறைய பேருக்கு எல்லாத்துலேயும் டவுட்டு தான். அவங்கள பற்றின சுய டவுட்டு, மற்றவங்கள பற்றின டவுட்டு, இயற்கை மேலே டவுட்டு, கடவுள் மேலே டவுட்டு, பிரபஞ்சம் மேலே டவுட்டு, எல்லார் மேலேயும் இப்படி டவுட்டு வச்சுட்டா அப்போ எது நடக்கும்? யார் நமக்கு நம்மளை கை தூக்கி விட வருவாங்க? யார் நம்ம உதவிக்கு வருவாங்க? எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது. ஓகே, ஆண்டவங்கிட்ட நான் என்னை சரண்டர் பண்ணிட்டேன், நல்ல மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கணும். ஏதோ ஒரு வழி, என் புத்திக்கு தெரியலன்னா கூட ஏதோ ஒரு வழி அது பிரபஞ்சத்துக்கு தெரியும், இல்லைன்னா என்னோடய ஆழ் மனசுக்கு தெரியும், அது எப்படி நடத்தி கொடுத்துரும். டீச்சர் சொன்னாங்கல்ல, மைட்டி பவர்னு சொன்னாங்கல்ல, இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, க்ரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, என்னமோலாம் சொல்லியிருக்காங்களே ஆழ் மனசை பற்றி. அது ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கும் அதுதானே கொடுத்துருக்காரு கடவுள், அது நடத்தி தரும். என்னோடய ஆழ் மனசு எனக்கு அதை நடத்தி தருங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வேணும். அதையும் டவுட் பண்ணி, இதையும் டவுட் பண்ணி, எல்லாத்தையும் டவுட் பண்ணால் நமக்கு கிடைக்காது. ரெண்டாவது, எண்டு ரிசல்ட்டை பற்றி மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். நான் கேட்ட பைசா என் கையில் வந்துருச்சுன்னா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்? முதல்ல இந்த ட்ராவல்ஸை கூப்பிட்டு வேர்ல்டு டூர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபேமிலியோட வேர்ல்டு டூர் போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். இதெல்லாம் யூடியூப்லேயும் சினிமாலேயும் பார்த்து அழுத்து போச்சு. எனக்கு நேரடியாக என் கண்ணால் பார்க்கணும். ஃபஸ்ட்டு காரியம் அதுதான் பண்ணுவேன். வருது, எனக்கு பைசா வருது அப்படிங்கிற அந்த எண்டு ரிசல்ட்டை மட்டும் நினச்சி புலகாங்கிதப்படணும்.
இமேஜினேஷன், அதை கற்பனை பண்ணி பார்க்கணும் மனசில். அந்த சந்தோஷத்தில் இருக்கணும், அல்லாமல் டவுட்டில் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, எண்டு ரிசல்ட்டு எனக்கு 10 கோடி வேணும்னா 10 கோடி வேணும், அது கிடைக்கிது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம நினைக்கணுமே தவிர எந்த வழியில் வரும். யாராவது கள்ளப்பணம் அடித்து ஒரு சாக்கு என் வீட்டு வாசலில் கொண்டு போட்டுட்டு போவானோ, அந்த பணம் தான் 10 கோடியாக வருமோ? எந்த வழியில் வருங்கிறத பற்றியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஸோ டோன்ட் பி கன்சர்ன்ட் அபவுட் த டீட்டெயில்ஸ் அண்ட் மீன்ஸ், பட் நோ த எண்ட் ரிசல்ட். எண்ட் ரிசல்ட் கடைசியில் நம்ம கேட்டது என்னவோ அது நமக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். நமக்கு எவ்வளோ வேணாலும் கற்பனை பண்ணலாம். ஓ, இவ்வளோ பைசா வருது, நான் இங்கே போவேன், அங்கே போவேன், இந்த மாதம் அங்கே போவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், பெரிய வீடு வாங்குவேன், 4 கார் வாங்குவேன். ரோட்டில் போகும்போதெல்லாம் இப்போ இந்த செடான் கார்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பென்ஸு வாங்கணும், ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கணும், அந்த இது வாங்கணும், ஒரு இது வாங்கணும், இந்த கலரில் வாங்கணும், அந்த கலரில் வாங்கணும், எல்லாம் நினச்சி பாருங்கள், இமேஜின் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஆனால் உங்களோட அந்த வில் பவரை ஆழ் மனசுக்குள்ளே திணிக்கக்கூடாது. ஓகேயா? எப்போவுமே சிம்பிளாக இருக்கணும், சைல்ட் லைக்காக இருக்கணும், சைல்டிஷ்ஷாக இருக்கக்கூடாது. நல்லா அதில் போட்டுக்கோங்க, சைல்டிஷ்ஷாக இருக்கக்கூடாது. சைல்டிஷ்னால் என்ன? சிறுபிள்ளைத்தனம். சிறுபிள்ளைத்தனம்னா என்ன? எப்போ பாரு அழுகிறது, அடம் பிடிக்கிறது, சொன்னால் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, அதெல்லாம் தான் சைல்டிஷ். நமக்கு அது வேண்டாம். ஆனால் சைல்டு லைக்காக இருக்கணும். சைல்டு லைக்குன்னா குழந்தை மனசு. அது ஒரு குழந்தைக்கு என்ன, கூட போனால் ஒரு சாக்லேட் வேணும்னு ஆசைப்படும், ஒரு டைரி மில்க்கு ஆசைப்படும். போ அப்பா தொல்லை பண்ணாது, இந்த அப்படி ஒரு டைரி மில்க்கு 5 ரூபா 10 ரூபா ஒரு டைரி மில்க்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அப்பா சந்தோஷம். உடனே அதை பிச்சு இப்போ ராப்பர் அங்கே போட்டுட்டு தின்னு முடிச்சா ஆஹா திருப்தி. அது அந்த சின்ன குழந்தையோட மனசு. சின்ன சின்ன விஷயத்தான் அது கேட்கும். சின்ன சின்ன விஷயம் கிடைக்கும்போது அது மட்டற்ற மகிழ்ச்சி. அதுதான் சைல்டு லைக். குழந்த மாதிரி இருக்கணும், குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. ஓகே, அது ரொம்ப கவனம். அதேமாதிரி அந்த மிராக்கிள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். என் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். எந்த வழியில் வருதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், அதை ஆழ்மனசுக்கு விட்டு கொடுத்துருங்க. அற்புதங்கள் நடக்கும். என்ன, லாஜிக்கு நடக்காது இங்கே, மேஜிக். புத்திக்கு வேணுங்கிறது லாஜிக், ஆழ்மனசுக்கு வேணுங்கிறது மேஜிக். ஓகே, புத்தி லாஜிக்காக திங்க் பண்ணும். 2 + 2 = 4 தானே, அப்புறம் எப்படி 6 வரும்? 2 + 2 = 100 வருமா அப்படின்னு திங்க் பண்ணுறது லாஜிக். மேஜிக் பண்ணுறது ஆழ்மனசு. 2 + 2 you want 100, take it, do it, ஓகே. அது மேஜிக், அது அற்புதம். அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை பெற்றது நம்மளோட ஆழ்மனசு. ஸோ என்ன சொல்கிறாரு? த பெஸ்ட் சிம்பிள் வே இஸ் த பெஸ்ட். சிம்பிளாக இருங்க. ஆசைப்பட்டியா, மனசில் தோணிடுச்சுல, ஒரு எண்ணம் வந்துருச்சுல்ல, அதை போடு. உனக்கு உன்னோட இஷ்ட தெய்வத்து மேலே போடு பாரத்தை, பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லு, விட்டுடு. சிம்பிளாக இரு, வரும். இன்றைக்கி இல்லாட்டினா நாளைக்கு வருங்கிற நம்பிக்கையில் காத்திரு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரோட ஆசையும் நிறைவேறட்டும். எல்லாரோட நியாயமான கோரிக்கைகளையும் அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆழ்மனசு